போதைப் பொருளை ஒழிப்பதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை ஜனாதிபதி தலைமையில் இன்று கூடியது. போதைப்பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுவதில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி சாதகமானது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவ்வாறு கைப்பற்றப்படும் போதைப்பொருள் கையிருப்புகளை அழிப்பது குறித்து பொதுமக்களுக்கும் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள குழுக்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்துவது முதன்மையான தேவை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கான சட்ட திருத்தங்களை விரைவுபடுத்துமாறு சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கினார். போதைப்பொருள் விநியோகம் மற்றும் விநியோக வலையமைப்புகளை முறியடித்தல், புனர்வாழ்வு மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட தயாரிக்கப்பட்டுள்ள திட்டங்களை வேகமாகவும் கைவிடாமலும் முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்ட 2025 ஆண்டு அக்டோபர் 30 முதல் இன்று வரை 1,24,412 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன்போது 4,520 கிலோகிராம் கஞ்சா, 1066 கிலோ 352 கிராம் ஹெரோயின், 5,58,300 சட்டவிரோத சிகரெட்டுகள், 1,930 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள், 270 கிலோகிராம் கொக்கைன் மற்றும் 9,83,143 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. கைப்பற்றப்பட்ட இந்த கொக்கைன் அதிக உடைய மற்றும் அதிக விலையுடைய கொக்கைன் தொகை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் நீதித்துறை செயற்பாடுகளை வெளிப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் குற்றங்களுக்காக தனி நீதிமன்றம் மற்றும் நீதித்துறை நடைமுறையை நிறுவுதல், மாகாண மட்டத்தில் போதைப்பொருள் தொடர்பான தனி நீதிமன்றங்களை நிறுவுதல், போதைப்பொருள் குற்றங்களுக்காக போலீஸ் சட்டப்பிரிவுகளை வலுப்படுத்துதல் போன்ற ஆலோசனைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது.